நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜமுனா கிருஷ் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈரமாயிடுச்சு சிஸ்டர், அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம சுகர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு துணிப்பையிலையோ இல்லை வந்து காட்டன் கிளாத்லையோ இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு டிஷ்யூ பேப்பர்லேயோ வந்து இந்த மாதிரி ரைஸை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த சர்க்கரைக்கு அடியில் வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்க்கரைக்கு நடுவுலையோ அடியிலையோ வைக்கும் பொழுது சர்க்கரையில் வந்து அந்த அளவுக்கு ஈரப்பதம் வரவே வராது. ஒருவேளை வந்தாலும் இந்த அரிசியும் அந்த காட்டன் கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இன்னொரு பாக்ஸில் எடுத்து போட்டு ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக ஆகவே ஆகாது. ஒரு வேளை ஈரமாக ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் கிளாத்தோ போட்டு ஈரமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க.